பிரைஸ் தி லார்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் என் இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கம் நிறைந்த அந்த புண்ணிய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது. அந்த வார்த்தை உங்களை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுகிறது? மல்கியாவின் புஸ்தகத்தில் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, யாருக்கெல்லாம் அந்த நீதியின் சூரியன் உதிக்கும் தெரியுமா? யாருக்கெல்லாம் அவருடைய செட்டியின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் தெரியுமா? யாருக்கெல்லாம் அவருடைய ஆசீர்வாதத்தின் நிமித்தம் வளர்ச்சிகள் இருக்கும் தெரியுமா? வாசித்து பாருங்கள். மல்கியாவின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் அதில் 2வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டியின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் அப்படின்னு சொல்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நீதியின் சூரியன் அவர்தான் என் இயேசு கிறிஸ்து. அவர் உங்களுக்கு எப்படி தென்படுவார்? எப்படி நீங்க அவர்களை பார்க்க முடியும்? எப்படி அவருடைய மேன்மையை நீங்க பார்க்க முடியும்? அந்த நீதியின் சூரியனை நீங்க பார்க்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு தகுதி இருக்க வேண்டும். அந்த தகுதி தான் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல். யாரெல்லாம் என் தெய்வத்தினுடைய வார்த்தைக்கு பயந்திருக்கிறீங்க, யாரெல்லாம் பரிசுத்த ஆவிக்கு பயந்திருக்கிறீங்க, யாரெல்லாம் ஜெபத்துல பயந்திருக்கிறீங்க, யாரெல்லாம் ஆலயத்துல பயபக்தியா உட்கார்ந்து இருக்கிறீங்க, யாரெல்லாம் ஆலயத்துக்கு பயபக்தியா போறீங்க, அந்த பயபக்தியை பார்த்துதான் அந்த நீதியின் சூரியன் உதிக்குமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நீதியின் சூரியனை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல பயமும் நடுக்கமும் பக்தியும் உங்களுடைய இருதயத்துக்கு வேண்டும். இன்னைக்கு பயம் இல்லாமல் தெய்வத்தினுடைய நாமத்தை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். அவர் ஒரு நாளும் தரிசனமாக மாட்டார், ஒரு நாளும் உங்களை சந்திக்க மாட்டார். அவருக்கு முன்பதாக ஒரு உண்மை தேவை. அவருக்கு முன்பதாக உங்களுடைய பயத்தை அவர் பார்க்கிறார். உங்களுடைய பயம் எப்படி இருக்கிறது? நீ உலகத்தை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறியா? உன் பிரச்சனையை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறியா? உன் வியாதியை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறியா? இன்னும் என்னென்ன உன்னுடைய காரியத்தை குறித்து, உன்னுடைய தேவைகளை குறித்து பயந்து கொண்டிருக்கிற, அதையெல்லாம் பார்த்து பயப்படாதே. என்னுடைய நாமத்தை பார்த்து பயந்துரு. அவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டாம். அவருடைய வார்த்தைக்கு நீதியின் சூரியன் உங்கள் பக்கம் உதிக்குமா? அவருடைய வார்த்தை பயங்கரமானது. அவர் பயங்கரமானவர். அவர் நீதியின் சூரியன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு ஆரோக்கியம் வேணும்னாலும் அவருக்குள் நீங்கள் பயந்திருக்க வேண்டுமா? என்ன அழகா போடப்பட்டிருக்குது பாருங்க. அதன் செட்டியின் கீழ் ஆரோக்கியம் இருக்குமா? எதின் செட்டியின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் உங்களுக்கு தெரியுமா? என் நாமத்துக்கு பயந்திருக்கிற அதின், அவருடைய செட்டியின்குள் உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்குமா? அவருக்கு நீங்க பயந்து அவருடைய வல்லமையில் நீங்கள் இருக்கும் பொழுதுதான் அந்த ஆரோக்கியம் உங்களுக்கு நேராக இறங்கி வரும். சுகம் இறங்கி வரும், மாற்றம் இறங்கி வரும். இன்னைக்கு சரீரத்துல எத்தனையோ பலவீனங்கள் உண்டு, ஆனால் கர்த்தர் மேல் பயம் இல்லை, அவருடைய வாக்குத்தத்தத்தின் மேல் பயம் இல்லை, அவர் மீது பயம் இல்லை, அவருடைய ஆலயத்தின் மீது பயம் இல்லை, அவருடைய வசனத்தின் மீது பயம் இல்லை, அவர் கொடுக்கப்பட்ட தரிசனத்தின் மீது உங்களுக்கு பயம் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் என் தெய்வத்தினுடைய 7 முறை புடமிடப்பட்ட அந்த புண்ணிய இரக்கம் நிறைந்த வார்த்தை உங்களுக்கு நிறைய உங்களை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுகிறது? என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். என் தெய்வத்துக்கு பயந்து ஒரு வேலையை செய்து பாருங்கள். என் தெய்வத்துக்கு பயந்து ஊழியத்துக்கு போய் பாருங்கள். என் தெய்வத்துக்கு பயந்து ஆலயத்துக்கு போய் பாருங்கள். என் தெய்வத்துக்கு பயந்து உங்களுடைய எல்லா காரியத்தையும் செய்து பாருங்கள். என் தெய்வத்துக்கு பயந்து திருவிருந்தை எடுத்து பாருங்க. என் தெய்வத்துக்கு பயந்து ஞானஸ்தானத்தை எடுத்து பாருங்கள். என் தெய்வத்துக்கு பயந்து இன்னும் என்னென்ன காரியத்தை செய்றீங்களோ அதுல நீங்க செஞ்சு பாருங்க. நீங்க செய்கிற எல்லா காரியத்திலும் ஒரு நீதி உதிக்கும். எந்த இடத்துலையும் உங்களுக்கு கண்ணி இருக்காது. கண்ணி இருக்குமானால் அந்த நீதியின் தெய்வம் உங்களுடைய கண்ணை அகற்றுவது அதிக நிச்சயம். அவருக்கு விருப்பமில்லாத காரியத்தை செய்து நாம் பலவீனப்படும் பொழுது அவர் பலத்தை நிச்சயமாய் தரமாட்டார். அவர் உங்களுக்கு பலனும் ஆரோக்கியமும் சுகமும் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு முன்பதாக நீங்கள் பயபக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எந்த மனுஷன் பயந்திருக்கிறானோ அவனுக்கு நேராக தான் என் நீதி இறங்கும் என்று சொல்லுகிறார். அவருடைய நீதி இறங்குமானால் எப்படி இருக்கும் தெரியுமா? அது ஆசீர்வதிக்கப்பட்டது, அது உயர்த்தப்பட்டது, அது மேன்மைப்படுத்தப்பட்டது, அது நிச்சயமா உங்களிடத்தில் வந்து சேரும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. என்ன அழகாய் இந்த காலை வேளையில இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வெளியேறப்பட்ட அந்த புண்ணிய வார்த்தை வருகிறது பாருங்கள். அதன் செட்டியின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? என் தெய்வத்துக்கு நீ பயந்துட்டினா என் தெய்வம் உன்னை பல நாடுகளுக்கு கொண்டு போய் உன்னை பயன்படுத்துவார். பல நாடுகளில் உனக்கு தேவையான வேலையை கட்டளிடுவார். பல நாடுகளில் உனக்குண்டான மேன்மையை வைத்திருப்பார். ஒருவேளை இன்னைக்கு நான் படிச்ச படிப்புக்கு எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லலாம். ஆனாலும் நான் உன்னை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தர் மேல் உனக்கு பயம் இல்லை. பயம் இல்லாத பட்சத்தில் எங்கேயும் உனக்கு வேலை கிடைக்காது. அவர் நீதி எப்படி இறங்கி வரும்? அவருக்கு பயப்படும் பொழுதுதான் அவருடைய நீதி இறங்கி வருமா? அவருக்கு பயப்படும் பொழுதுதான் உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? அவருக்கு பயப்படும் பொழுதுதான் உன்னுடைய வழி வாய்க்குமா? யாருக்கு வழிகள் எல்லாம் வேதத்தில் வாய்த்தது தெரியுமா? அவர்கள் போகிற காரியங்கள் யாருக்கு வாய்த்தது தெரியுமா? யாருக்கெல்லாம் அது நடந்தது தெரியுமா? கர்த்தரின் மேல் பயபக்தியா இருக்கிறவர்களுக்கு மாத்திரமே அந்த வழிகள் வாய்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் என் தெய்வத்தினுடைய பிரசன்னம் நிறைந்தவனாய் நான் சொல்லுகிறேன். என் தெய்வத்துக்கு நீங்கள் பயந்து பாருங்கள். அவருடைய கட்டளைக்கு பயந்து பாருங்கள். அவருடைய நாமத்துக்கு பயந்து பாருங்கள். நிச்சயமாக உங்களிடத்தில் நீதியின் சூரியன் உதிப்பது அதிக நிச்சயம். நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், அந்த ஆரோக்கியம் வருவது அதிக நிச்சயம். நிச்சயமாக கர்த்தர் உங்களை உயர்த்தி வளர்த்துவதும் அதிக நிச்சயம். ஆசீர்வாதத்துல வளர்ந்து நிப்பீங்க, மேன்மையில வளர்ந்து நிப்பீங்க, நன்மையில வளர்ந்து நிப்பீங்க. இன்னும் இருக்கிற வெட்கப்பட்ட எல்லா மனிதருக்கு முன்னாடி வளர்ந்து நிப்பீங்க. ஒன்னே ஒண்ணு நீங்க செய்யணும், என் தெய்வத்துக்கு பயந்திருக்க வேண்டும். என் தெய்வத்தினுடைய நாமத்துக்கு பயந்திருக்க வேண்டும். பயந்து நிற்கும் பொழுதுதான் அந்த நீதியின் சூரியன் உங்களுக்கு நேராய் வந்து உதிக்கும் என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா! எவ்வளவு அழகா, எவ்வளவு தெளிவா இந்த காலை வேளையில் இந்த மல்கியாவின் புஸ்தகத்துல சொல்லப்படுது பாருங்க. அவருக்கு பயந்தவர்களாய் நடக்க வேண்டுமா? குடும்ப ஜெபத்தில், ஃபேமிலி ஜெபத்தில் பிள்ளைகளை உட்கார வைத்து கர்த்தருடைய நாமத்தை குறித்து பயந்திருங்கள். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். பயத்தோடும் பக்தியோடும் நடுக்கத்தோடும் அவரை சேவியுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனிதன் மேல் பயத்தை வைத்தீர்களானால் அந்த பயம் உங்களுக்கு ஒரு நாள் கண்ணியை வருவிக்கும். என் கர்த்தரை நம்பி அவர் மேல் பயபக்தியா இருப்பீர்களானால் அந்த பயத்தின் மித்தம் உங்களுக்கு ஆரோக்கியம், சுகம், மேன்மை, வளர்ச்சி இதெல்லாம் இறங்கி வரும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அல்லேலூயா! என் தெய்வனுடைய வார்த்தை இந்த காலை வேளையில உங்களுக்கு எவ்வளவு பகிரங்கமாய் வந்து கொண்டிருக்கிறது பாருங்க. இந்த வார்த்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இதை அனுப்பி வையுங்கள். நிச்சயமா சொல்றேன், அவர்களும் வளருவார்கள், அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டுவார்கள், அவர்களும் ஆரோக்கியமா இருப்பார்கள், அவரும் சுகமா இருப்பார்கள். அவர்களுக்கும் கர்த்தர் ஒரு மேன்மையை கொடுத்து ஒரு நீதியை கொடுப்பது அதிக நிச்சயம். அல்லேலூயா! அதாவது இன்னைக்கு நம்ம சுகம் இல்லாம இருக்கிறோம், ஆரோக்கியம் இல்லாம இருக்கிறோன்னா அந்த நீதியின் மேல் பயம் இல்லை, நீதியின் மேல் பசிதாகம் இல்லை. அந்த நீதியின் மேல் நீங்க பசிதாகமா இருந்து பாருங்கள். நிச்சயமா அந்த நீதியின் சூரியன் உதிப்பது அதிக நிச்சயம். நீங்க வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு படுத்த படுக்கையில் கிடக்கும் பொழுது அந்த நீதியின் தெய்வம் இறங்கி உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பது அதிக நிச்சயம். அவருடைய சக்தியின் கீழ் மறைப்பாராம். சத்ருவுகளுக்கு மறைப்பாராம், நிந்தைக்கு மறைப்பாராம், தேவையில்லாத ஈட்டிகளுக்கு மறைப்பாராம், தேவையில்லாத வார்த்தைகளுக்கு மறைப்பாராம், தேவையில்லாத விபத்துகளுக்கு மறைப்பாராம். அவருடைய சட்டையின் நிலையில் நீங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை நிச்சயமாய் மறைப்பது அதிக நிச்சயம். அல்லேலூயா! ஒன்னே ஒண்ணுதான், அவருக்கு பயந்திருங்கள், அவருடைய நாமத்துக்கு பயந்திருங்கள், அவருடைய கட்டளைக்கு பயந்திருங்கள், அவருடைய வேதத்துக்கு பயந்திருங்கள், அவருடைய ஆலயத்துக்கு பயந்திருங்கள், அவருடைய பிரசன்னத்துல பயந்திருங்கள், அவருடைய அபிஷேகத்துல பயந்திருங்கள். அவருடைய அபிஷேகம் உங்களிடத்தில் வரும் பொழுது எப்படி இருக்குமாம்? அவருடைய பிரசன்னம் ரொம்ப மகிமையா இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அபிஷேகமும் அந்த பிரசன்னமும் அந்த மகிமையும் அந்த நீதியும் என் தேவன் ஒருவரேவா. அல்லேலூயா! அந்த நீதி உள்ள நியாயாதிபதியை தெளிவாய் கிரயமாய் பிடித்துக் கொள்ளுங்கள். பயபக்தியா நீங்கள் தேடி பாருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு ஆரோக்கியத்தை அனுப்புவது அதிக நிச்சயம். கண்டிப்பா சொல்றேன், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். நிச்சயமா சொல்றேன், கர்த்தர் உங்களுடைய வேலையிலே உயர்த்தி நிப்பாட்டுவார். அநேக மேன்மையான வேலைகளை கொடுப்பார். நீங்கள் எதிர்பார்த்திருக்காத முடிவை கர்த்தர் உங்கள் கரத்திலே கொடுப்பது அதிக நிச்சயம். ஒன்னே ஒண்ணு, என் கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்திருக்க வேண்டும். அவர்களுக்கு மாத்திரம்தான் நீதி இறங்கி வருமா? இன்னைக்கு பயம் இல்லை. கர்த்தர் மேல் பயம் இல்லாத பட்சத்தில் எப்படி நீதி இறங்கி வரும்? அந்த நீதியின் சூரியன் உதிக்கவே உதிக்காது உங்களிடத்தில். அந்த பயத்தை எதிர்பார்க்கிறார். என் தெய்வம் யார்? அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. வானம் எனக்கு சிங்காசன, பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னவர் அக்கினி ஜுவாலையா நிற்கிறவர் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அக்கினி ஜுவாலையை நோக்கி பார்க்கும் பொழுது, அந்த அக்கினி ஜுவாலைக்கு நீங்கள் பயப்படும் பொழுது நிச்சயமா உங்களிடத்தில் இருக்கிற எல்லா தீமைகளையும், எல்லா பொல்லாத சத்துருடைய கிரிகளும், எல்லா மந்திர மாந்திரங்கள் செய்வினைகள் எரிவது அதிக நிச்சயம். அந்த அக்கினி இறங்கி வரும். அதுதான் அவருடைய செட்டையின் நிழலிலே உங்களுக்கு ஆரோக்கியம் உண்டு. அதுதான் அவருடைய நீதி. அந்த சூரியன் தான் அக்னி. அந்த அக்னி வரும் பொழுது உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா தேவையில்லாத காரியத்தையும் பச்சித்து போட்டுவிடும். நிச்சயமா இந்த வேத வசனத்தின் பிரகாரம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்து, நீதியை கொடுத்து, நன்மையை கொடுத்து, வளர்ச்சியை கொடுத்து உயர்த்துவது அதிக நிச்சயம்.
இந்த வேதத்தை வாசித்து இந்த வேத வசனத்தை தியானம் பண்ணி கர்த்தருடைய கட்டளைக்கும் கர்த்தருடைய பயங்கரமான வல்லமைக்கும் பயந்து நடுங்கி அவருடைய நாமத்துக்கு கீழ்ப்படிந்து பாருங்கள். நிச்சயமாய் உங்களுக்கு ஆரோக்கியம், நிச்சயமா உங்களுக்கு சுகம், நிச்சயமா உங்களுக்கு அந்த நீதி நடக்கும். நிச்சயமா கர்த்தர் உங்களை எல்லா மனிதருக்கு முன்பதாக உயர்த்தி நிறுத்துவது அதிக நிச்சயம். இந்த வேத வசனத்தின் பிரகாரம் கர்த்தர் உங்களை அபரித விதமாய் ஆசீர்வதிப்பாராக. இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, நீர்தான் சொன்னீர் ஆண்டவரே, என் நாமத்துக்கு பயந்திருக்கிறவன் மேல் என்னுடைய நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொன்னீர். உம்முடைய நீதியின் சூரியன் உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராய் உதித்து உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆரோக்கியத்தை அனுப்பி உம்முடைய பிள்ளைகளை நீர் வளர்ச்சியாக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதத்துல வளர்ச்சி, நன்மையில வளர்ச்சி, சுகத்துல வளர்ச்சி, இன்னும் இருக்கிற எல்லா காரியத்திலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு வளர்ச்சி உண்டாகும்படியாக நான் ஜெபிக்கிறேன். எல்லா துன்பத்தையும் மாற்றி போட்டு, எல்லா பாடுகளையும் மாற்றி போட்டு, தயவு செய்து ஒரு ஆரோக்கியத்தை நீங்க அனுப்புங்கப்பா. உம்முடைய செட்டியில் இருக்கிற எல்லா மேன்மையான காரியத்தை நீங்க அனுப்பி உம்முடைய பிள்ளைகளை தாங்கிக் கொள்ளுங்க. பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, கிருபையில மறைங்கப்பா, பெரிய காரியத்தை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் நிறைந்த இரக்கம் நிறைந்த புண்ணிய நாமத்தில் ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் இந்த வேத வசனத்தின் பிரகாரம் உங்களுடைய நீதியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், உங்களுக்குரிய சுகத்தை கொடுத்திருக்கிறார், உங்களுக்குரிய வளர்ச்சியை கொடுத்திருக்கிறார். ஆசீர்வதிப்பாராக.